இன்றைக்கி நம்ம மட்டன் ஆம்லெட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஒரு ஆம்லெட் ரெசிபி. இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 5 எலும்பில்லாத கறி துண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 முட்டை, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஃபஸ்ட்டு கறியை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு வைக்கணும். அப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை நம்ம இப்படி திறந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். அப்புறம் இதை ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சியில் அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்து ஒரு 2 அல்ல 3 சுற்றுக்கு அரைச்சிக்கணும். இது நல்லா இப்படி சாஃப்டாக அரைப்படுற லெவலுக்கு அரைச்சிட்டு தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஒரு பவுல் எடுத்து அதில் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கணும் அப்படின்னா இப்போவே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு பச்சை மிளகா தான் பிடிக்கும் அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா முட்டையை அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற கறியை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா முட்டை எப்போவுமே நல்லாயிருக்கும் ஆம்லெட். ஸோ இதை தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த கலவையை அப்படியே ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான கறி ஆம்லெட் ரெடி. மிளகுத்தூள் நம்ம சேர்க்குறதா இருந்தால் இப்போ மேலே லேசாக நம்ம அதை தூவி விட்டுக்கணும். பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டே வெங்காயத்தோட அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டேன். இப்போ அந்த சைடு வெந்ததுக்கப்புறம் கறி ஆம்லெட் ரெடி ஆகிடும். இது சாதத்தோடு வச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.